இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். உறவை உறுதிப்படுத்தும் பலப்படுத்தும் மாதம் இது. தேவ உறவை உறுதிப்படுத்தும் பலப்படுத்தும் மாதம் இது. 12 மாதத்தில் 6ஆம் மாதம் மைய மாதமாய் இருக்கிறது, நடுமாதம். ஹல்லேலூயா. நம்மை உயிர்ப்பிக்கும் மாதம், உணர்வடைய செய்யும் மாதம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உலாவ போகிறாராம். உங்கள் சரீரத்தின் இருதயத்தில் உலாவி பேசி நடத்த போகிறார். குடும்பத்தின் மையத்தில், கண்ணீரின் மையத்தில், தேவையின் மத்தியில், கடனில் மத்தியில், எதிராளிகளின் மத்தியில் தாம் ஒருவரே நீதிபரர், தாம் ஒருவரே சர்வ வல்லமுள்ளவர் என்பதை நிரூபித்து காட்டும் மாதம் இது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா 2:11 எடுத்து வாசிப்போம். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். எதை அறியும்படி கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட போகிற மாதம் இது. அவர் நடுவில் வாசம் பண்ணுவாராம். யார் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆபத்து வேளையில், கடினமான வேளையில், கஷ்டத்தின் வேளையில், ஸ்தோத்திரம், நாம் தான் அதை முடிக்க வேண்டும் என்ற வேளையில் ஆண்டவர் இந்த மாதம் சொல்கிறார். நல்ல இந்த மாதத்தில் அடுத்த மாதம் நிறைய சாட்சிகளை தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. நான் வாசமாக இருக்க போகிறேன். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்ய வேண்டுமா? சகரியா 2:5 எடுத்து வாசிப்போம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன பண்ண போகிறாராம்? சுற்றிலும் அக்கினியாக இருக்க போகிறார். அக்கினி இருந்தால் அந்த இடத்துல தான் நிற்குமா? ஸ்தோத்திரம். எதிராளிகளின் சூழ்ச்சிகள் நிற்குமா? ஸோ மிருகங்களோ ஏதோ வந்தால் காட்டில் என்ன பண்ணுவாங்க? தீப்பந்தம் கொளுத்தி கொள்வார்கள். அக்கினி ஆவியானவர் சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. சத்ருவின் கிரியைகளை அழிக்கும் மாதம் இது. துணை நின்று ஜெயிக்க வைக்கும் மாதம் இது. நம்முடைய அபிஷேகத்தை அனல் மூட்டும் எழுப்பும் மாதம் இது. வரங்களை தந்து நம்மை எழுப்பி பிரகாசிக்க செய்ய வேண்டிய மாதம் இது. ஹல்லேலூயா. எத்தனை காரியங்களில் துக்கித்து சோர்ந்து களைத்து போன காரியங்களை இந்த மாதத்தில் அவர் என்ன செய்ய போகிறாராம்? பலம் தந்து வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எந்த விதத்தில் நம்முடைய பலவீனம் காணப்படுகிறது என்று மற்றவர்களுக்கு தெரியாது, துணைக்கு தெரியாது. துணையாயிருக்கும் ஸ்தோத்திரம் கணவன் மனைவிக்கு தெரியாது, குடும்பத்திற்கு தெரியாது, உறவிற்கு தெரியாது. ஆனால் இந்த மாதம் அறிந்ததும் தெரிந்ததும் ஹல்லேலூயா இவைகளை நிதானித்து நம் பட்சத்திலிருந்து நம்மோட கூட இருந்து நம்மை பராமரித்து போஷித்து நடத்தும் மாதம் இது. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் இருக்கிற நம்மை அவர் சொல்கிறார், நான் உன்னை சுற்றிலும் என்ன பண்ணுவேன்? அக்கினி மதிலாக இருப்பேன். மதிலை எதுக்காக இருப்பாராம்? மகிமையை வெளிப்படுத்த. ஹல்லேலூயா. அந்த மகிமையின் பேரின்ப பேரானந்த கிரியைகளை கட்டவிழ்த்து கொடுக்கிற மாதம் இது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய். ஹல்லேலூயா. அதே அடுத்த வசனம் 7 வாசிப்போம். சகரியா 2:7. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். ஒன்று செய்யணுங்க. இந்த மாதம் நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். அவர் வாசமாக இருக்க தடையாக இருக்கிற பொய்யாக இருக்கலாம், கலகமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், அவிசுவாசமாக இருக்கலாம், பல காரியங்களை நாமே போட்டு நம்மை கட்டி வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. சுயம் என்றது. ஸோ நம்முடைய நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளாக நம்மை சுற்றி வைத்து கொண்டு இருக்கிறோம். அவைகள்லாம் தூர எரிய வேண்டும். விடுவித்துக்கொள்ள. உன்னை விடுவிச்சுக்கோ. அது நீ செய்விட்டது நீ தான் செய்யணும் மகனே. அல்லேலூயா. நான் செய்ய முடியாது, எனக்கு நீ விட்டுக்கொடு. உன் கணவனுக்கு ஏற்றவர் நடக்க எந்த சுபாவம் தடையாக இருக்கிறதோ, உன் மனைவிக்கு பலனாக இருக்குது, அன்பாக இருக்குது, எது தடையாக இருக்கிறதோ அதை விடுவித்துக்கொள். என் கணவனுக்காக நான் இதை மாற்றிக்கொள்கிறேன், என் பிள்ளைகளுக்கு அதை மாற்றிக்கொள்கிறேன், என் ஸ்தோத்திரம் குடும்ப பெரியவர்களுக்காக நான் இதை மாற்றிக்கொள்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். விடுவிக்கப்பட வேண்டும். அதே சுபாவத்தோடு அதே காரியங்களோடு இந்த மாதெல்லாம் ஜீவிக்க வேண்டாம். ஏன்னா சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார், விடுவிச்சுக்கோ, உன்னை நீ விடுவிச்சுக்கோ. நான் சில தான் செய்ய முடியும். பாருங்கள், லாசருவை பார்த்து சொன்னார், மரித்த லாசரு பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழுந்துருன்னு சொன்னார். எழுந்துட்டாங்க. ஆனால் சீசர்கள் தான் என்ன பண்ணாங்க? அந்த கட்டுகளை அவிழ்த்தார்கள். அல்லேலூயா. ஸோ நாமும் நிறைய காரியங்களை நமக்கு நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவைகளை விடுவித்துக்கொள்ள ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்க வேண்டும். ஆண்டவரை இதிலிருந்து நான் வெளிவர என்ன செய்ய வேண்டும்? கேளுங்க. கர்த்தர் சொல்லுவார். ஒரு தகப்பனை போல், ஒரு சிநேகிதனை போல பேசுகிறவர் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஆதியாகமம் 3:3 பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம், வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் 10 கற்பனைகளில் சொல்லியிருக்கிறார். அவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, நம் வாழ்க்கையின் மையத்தில் வைத்து, ஆண்டவருக்கு இதெல்லாம் பிரியம் இல்லை, இதிலெல்லாம் இருந்து நாம் என்ன செய்யணும், விடுவிக்கப்படணும். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் நம் நடுவில் இருந்து இந்த 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 மாதம் சொல்கிறாரு, அவர் யாராக இருக்க போகிறாராம் பாருங்கள். ஸ்தோத்திரம். சர்வலோக நியாயாதிபதியாக இருந்து நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். நமக்கு வருகிற எதிராளி நிமித்தம் நம்ம பேச முடியல, நம்ம எதிர்த்து நிற்க முடியல. ஸ்தோத்திரம். பல வேலைகளில் நாம் திகைத்து நிற்கிறோம்ல. ஆண்டவர் சொல், நடுவில் இருந்து உனக்காக நான் வழக்காடுவேன். நானே கர்த்தர், நான் மாறாதவர், நான் உன்னோடு இருப்பதை உன் ஜனங்கள் கண்டு கொள்ளும்படியாக எழுந்தருளுவேன். தேவன் பட்சத்திலிருந்து கண்ணோக்குகிற நேரம் நாம் அப்படியே அமைதியாக பொறுமையாக இருந்தது போதும். கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிற காலம் இது. ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், கலங்காதிருங்கள். அடுத்தது சகரியா 2:8 பார்க்குறோம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த வருஷம், இந்த மாதத்தில் பாருங்கள், ஸ்தோத்திரம், நம்மை யாரும் தொட விட மாட்டாராம். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய கண்ணையை நம்ம விரலில் தொட்டுதான் என்ன பண்ணோம், மூடிக்கும் இமை. ஹல்லேலூயா. அதுபோல் கண்ணின் கருவிழி போல் நான் உன்னை காக்கிற மாதம். அதே போல் என் கற்பனையை காத்துக்கொள், என் அன்பை காத்துக்கொள், என் அபிஷேகத்தை காத்துக்கொள், என் தேவ பிரசனத்தை காத்துக்கொள், தேவ சமாதானத்தை காத்துக்கொள், நான் கொடுத்த வரங்களை காத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவரும், ஐயோ என் பிள்ளை எனக்காக எவ்வளோ செய்கிறா, நான் இதை கூட செய்யாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி யார் எங்கே வந்தாலும் அதற்கான நிறைய வாசனங்கள் இருக்குல்ல. ஏசியா 41:10, 11, 12 என்ன சொல்கிறது, ஸ்தோத்திரம், உன்னோடு போராடிங்களே தேடியும் காணாது, உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெற்றி லட்சியம் அடைவார்கள். உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷன் என்றால் ஒன்றுமில்லாத இல்பொருள் ஆவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளோ அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய், பட்சத்தில் இருக்கிறவராய், சைலண்ட் கில்லராக கூட இருக்கிறார் ஒரு சில வேளைகளை. அல்லேலூயா. ஆமாம், நமக்காக அவர் என்ன பண்ணுவார், சைலண்ட்டாக வேலையை முடிச்சிடுவார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், இன்னும் ஆண்டவரை ஒன்றுமே தெரியலையே. இல்லை, அடுத்த க்ஷணம் பார்க்கும்பொழுது அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஸ்தோத்திரம், வழி நடத்துதல், ஓ ஹல்லேலூயா, பெரிய காரியங்களை செய்து நம்ம ஆச்சரியப்படும் வண்ணமாக நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய காரியங்களிலும் அவர் விடுதலையும் ஜெயத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிற, நம்முடைய கண்ணின் மணி போல நம்மை அவர் காக்கிற தேவனாக இருக்கிற அந்த மாதத்தில் நீங்கள் நிறைய சேலஞ்சுகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காய் செய்ய காத்திருக்கிறார். சகரியா 2:10 பார்ப்போம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாடும் பொழுது அந்த சத்துருடைய எல்லா நுகங்களும் முறிந்து போகும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் விடுவித்து என்ன செய்வாராம், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது தான் நம்ம நடுவில் அவர் இருக்கிறார். சரி, யோசுவா 3:5 சொல்கிறாரு, உன் நடுவில் வசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். இப்போ நடுவில் நம்முடைய குடும்பத்தில் நாம் என்ன பண்ணணும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய எல்லாவற்றையும் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை சுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நாளைக்கு நாம் பிரயோஜனப்பட எந்த பாத்திரத்தை நான் கழுவி செயல்படுத்துகிறோம், உபயோகப்படுத்துகிறோம், அதுபோல் நம்மையும் கூட கனமுள்ள பாத்திரமாக, விசேஷித்த பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாம் இந்த உலகத்திற்கும் ஜனங்களுக்கும், நாம் வேலை பார்க்குற இடத்திலும் படிக்கிற இடத்திலும், ஸ்தோத்திரம், நம்ம அயலகர மத்தியிலும் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால் நடுவிலே அவர் நம்மை ஸ்தோத்திரம் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்மில் உள்ள சிறு சிறு குறைகள், பிழைகள், கரைகளை வெற்றி போக்கி ஆண்டவரிடத்தில் நாம் தூய மக்களாக காணப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் வந்து என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கணுமா. அல்லேலூயா. உனக்காகவே அவர் எழுந்தருளி இருக்கிறார். 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த அக்கினி ஆவியானவர் நம்மோடு, நம்முடைய பிள்ளைகளுக்கு உன் கற்பத்தில், உன் கடனில் அவர் ஸ்தோத்திர அற்புதங்களை செய்யும்படி, அது அப்படியே மாயமாய் மறைந்து போகும்படியாய் பெருத்த ஒரு தொகையை, பெருத்த ஒரு பலத்தை, பெருத்த ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் எழுந்து வருகிறார். செப்பனியா 3:15 பார்க்குறோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நடுவில் இருக்கிறாரு, ஆக்கினைகளை அகற்ற, சத்துருக்களை
விளக்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், நம் தேவன் என் கூட எதற்கு இருக்கிறார்? என் நடுவில், என் குடும்பத்தில், என் இருதயத்தில், என் ஸ்தோத்திர வாழ்க்கை பயணத்தில், என் வேலை ஸ்தோத்திரம் பலுவில், என் கடன் பாரத்தில், என் கஷ்ட துக்கத்தை கண்ணீரில் நான் தனிமையாக இல்லை. என் நடுவில் அவர் இருந்து எனக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா தீய வல்லமைகளையும் அவர் நீக்கும்படியாய் கூடவே இருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் தனியாக இந்த பாரத்தை, இந்த பிரச்சனையை, இந்த பாடுகள், இந்த மனுஷனுடைய நிந்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிற இந்த நினைவிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை தேவன் நம்ம யாவருக்கும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தீங்கு காணாதபடிக்கு நன்மையை பிரவேசிக்க பண்ணுகிற மாதம் இது. ஹல்லேலூயா. நடுவில் என்னையா சும்மா எதிலாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 17 வாசிப்போம், அமர்ந்திருக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பினிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். சந்தோஷப்படுத்தும்படியாக அமர்ந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைங்க கூட கஷ்டப்படும் போது என்ன சொல்வோம்? பக்கத்திலே உட்காந்து வருவி கொடுத்து தடவி கொடுத்து வார்த்தைகளினால ஸ்தோத்திர பிள்ளை என்ன பண்ணுவோம்? தேற்றுவோம். அதே போல் தான் நம்ம இந்த மாதத்தில் அவர் நடுவில் இருந்து சத்துருக்கள் மத்தியில் பெரிய ஒரு ஸ்தோத்திரம் கிரியைகளை நடப்பித்து அவர் துணை நிற்க ஸ்தோத்திரம் அமர்ந்திருந்து காத்திருக்கும் பொழுது அவருடைய செயல்களை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சங்கீதம் 46:5 துணை நிற்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துணை நிற்கிற வாசிப்போம் 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் காலையில் எந்திரிக்கணும். காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்க ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளுவோம். விடுப்பு தினமாக இருந்தாலும் வேலை தினமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண, எழுந்து ஜெபித்துட்டு பிறகு கூட டேக் ரெஸ்ட்டு. என்ன பண்ணலாம்? 3 மணிக்கு அலாரம் வைங்க, 4 மணிக்கு அலாரம் வைங்க. காலையில் எழுந்து அவரை துதிங்க, அவரை பாடுங்க, அவரை போற்றுங்க. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ நம்மை தூற்றுவார், நம்மை நிந்திப்பார்க்காக நன்றி சொல்லி அவர்களை ஆசீர்வதிங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வேண்டிய காரியங்களை சொல்லிவிட்டு பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க, குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு போய் பார்க்க போகிற, அணுக போகிற ஸ்தோத்திரம் காரியங்களுக்காக ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்படி செபிங்க. அதை நிச்சயமாக அதிகாலையில் அதன் நடுவில் அவருக்கு என்ன பண்ணுவாராம்? நமக்கு சகாயராக இருப்பார், உற்ற துணையாளராக இருப்பாராம். ஹல்லேலூயா. அதை நாம் பார்க்க போகிறோம். சகரியா 2:5 பார்க்கிறோம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம ஏன் காலையில் நீங்கள் பாருங்களேன், இன்னும் யாருமே இல்லை இந்த இடத்துல. எப்படி ஒரு படம் இல்லை, ஒரு இது இல்லை, இல்லைங்க. அவர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார், இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல நீங்கள் எப்போ ஒரு சொட்டு கண்ணீர் விடுறீங்களோ, எப்போ எனக்கு யாருமே இல்லைன்றீங்களோ, அந்த வேலையெல்லாம் அவர் உன் பக்கத்தில் இருந்து உன் கண்ணீரை துடைத்து உன் காரியங்களுக்கு வேண்டிய மனிதர்களை சந்திக்க முடியும். அந்த காலை வேளையிலே அவர் கட்டளையிடுவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உனக்கு விரோதமாக எழும்புகிற தீங்கான மனிதனுடைய செயல்பாடுகளை கட்டி போடுவார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவர். இதை சொல்றாரு மத்தேயு 18:20 பாருங்க. எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தில் கூடியிருக்கலாம் அங்கே. அப்போ இனி இந்த மாதத்திலிருந்து, இது மைய மாதம், 12 மாதத்துக்குள்ளாக நடு மாதத்தில் உயிர்ப்பிக்கிற மாதமாய் வந்திருக்கிறது. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனுடைய சமூகத்துக்கு நான் சரியாக சொல்லுவேன், முன்பாக சொல்லுவேன், துதிக்கும்படி சொல்லுவேன், என் பாவங்களை அறிக்கையிட்டு பெல்நடைமுடி முன்பாகவே நான் சொல்லுவேன். நாங்களாம் வந்து நல்லா ஜெபிச்சுட்டு போங்க, நல்ல ஸ்தோத்திரம் சத்தமிட்டு ஆண்டோடத்தில் சொல்லி வந்த உடனாக முழங்கால் இட்டு ஸ்தோத்திர பலியிட்டு குறைகளை எல்லாம் சொல்லுவோம். நாங்கள் போகணும் அந்த இடத்துல இருந்த நடந்த காரியங்கள்லாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் பெலன் கொள்ளுவோங்க. நீங்கள் கூட என்ன செய்யணும்? முன்னாகவே ஆண்டோட சமூகத்தில் வருவேன். நான் கர்த்தருக்கு நாட்களில் என் ஊழியக்காரர் சொன்ன திட்டமிட்டிருக்க அந்த நாட்கள்லாம் நான் என் சுய காரியத்திற்காக என் சொந்த அலுவலை நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இந்த மாதத்தில், ஏன்னு சொன்னால் இன்னும் அந்த 6 மாதத்தில் நமக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாது எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. அந்த காரியங்கள்லாம் நீங்கள் வந்து உட்கார்ந்தா போதும். அவர் ஸ்தோத்திரம், அவர் வந்துடுறார். நாங்கள் நமக்கு முன்னாடி சிங்காசனத்தை இங்கே ஆசனத்தை போட்டு உட்கார்ந்துடுறாரு. என் பிள்ளை வரமாட்டலா? இப்போ நாங்கள் பார்க்குறோம், நானும் ஊழிகிறேன். என்னுடைய உள்ளத்தில் பாருங்கள், ஐயோ இந்த பிள்ளை வரலையே, இந்த இடத்துல இருக்கிற இந்த பிள்ளை வரலையே, ஏங்குவேன். ஆண்டவரை ஏன் ஆண்டவரை தடையை நீக்கி அவன் பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரை, வருதான்னு பார்த்துட்டு இருப்போம் பாருங்கள். அல்ல நமக்கே இப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்ல, என் பிள்ளை என்னை புகழ வரமாட்டாளா, என் நன்றி சொல்ல வரமாட்டாளா, நான் அவளுக்கு இன்றைக்கி ஒரு கிருபையை தர காத்திருக்கிறேனே, இன்றைக்கி அவளுக்கு வேண்டிய அந்த ரங்கத்தில் யாருமே தெரியாத ஒரு பெரிய காரியங்களை அவளுக்கு செய்ய நான் காத்திருக்கிறேன்
வந்திருக்கிறேனே, என் பிள்ளை வரலையேன்னு சொல்லி ஏங்குறாராம். அவர் பேசுகிற வார்த்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நாம் கூடி வர வேண்டிய இடத்துல, கூடி வர வேண்டிய நேரத்தில், சபை கூடி வருவதில் நாம் விட்டு விடாதிருப்போம். அதை தான் சொல்கிறார் எபிரேயர் 10:35, சபை கூடி வரதை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்கிறாரு. அடுத்து பார்க்குறோம் தானியேல் 3:25-26 சோத்திரம் விடுவிக்காமற் போனாலும் அந்த நடுவில் வைத்து அந்த பொற்சிலை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி, ஆனால் அந்த நடுவில் அவர் உலாவினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷக் நேகோ நடுவில் அவர் 4ஆம் சாயலா தேவபுத்திரராய் உலாவினார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமையின்றி என்னாதீங்க, நடுவிலே அவர் வரப்போகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்து இந்த மாதத்தில் அதில் அனுபவிக்கிற மாதமாக்க ஹல்லேலூயா அந்த மாதத்தை நமக்கு அவர் கூட்டி தந்துடுறார். கடைசியாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து நான் முடிக்கிறேன். லேவியராகவும் 26:11-12 கர்த்தனமா நடுவில். வாசிங்க. லேவிய உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். பாருங்க, எவ்வளோ அழகாக நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாருல்ல. ஸ்தோத்திர வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க போகிறார். அப்புறம் நீங்களே தேவாலயம், நான் உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுறேன்னு சொல்கிறாருல. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்களே என் தேவ ஆலயன்றார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து என் ஆத்துமா உங்களே அரோசிப்பதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை. என் ஆத்துமா பலனை நீங்கள் பெற போகிறீங்க. என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்து போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி இந்த ஆத்துமாவுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் இந்த மாதத்தில் நிறைவேற்றி நடத்த போகிறார். நடுவிலே உலாவ போகிறார், உங்கள் குடும்பத்தில் உலாவ போகிறார். நீங்கள் போக முடியாத இடத்துல, உங்கள் ஸ்தோத்திரம் வாங்க முடியாத இடத்துல, ஸ்தோத்திரம் எந்தெந்த காரியங்களை தடையாய் இடையாய் போராட்டமாய் கலக்கமாய் காணப்படுது, அந்த இடத்துல அவர் உலாவ போகிறாருங்க. உங்களுக்கு முன்பாகவே நான் போய் உனக்கு முன்னே கோணலானவளே சபையாக்குவேன், தடைகளை நீக்கி போடும்படியாய் அவர் உலாவ போகிறார். எந்த காரியத்திலோ நீங்கள் அஞ்சி கொண்டு கெஞ்சி பேசியும் அது நிறைவேறாத பட்சத்தில் இருக்குமே, ஆனால் அந்த காரியத்தில் அந்த மாதத்தில் அவர் நின்று நடுவில் இருந்து அற்புதங்களை செய்படி காத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், மகிழ்ந்து கொண்டாடுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை என்னையும் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து களி கூற பண்ணுவாராக. ஆமென்.